ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கோஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் டிஎன்இஏ மூலியமா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு போனீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும், இதே வந்து பிரைவேட் காலேஜஸ்க்கு போனீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும், அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமா போனீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து மாறும்ன்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போகிறோன்னு சொன்னாலும் அவங்களுக்கும் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. ஏன் வந்து இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே தெரியாம கவுன்சிலிங் மூலியமா நீங்க போய் ஜாயின் பண்ணணும். சில காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhsக்கு மேலேயே இருக்கும். நீங்க வந்து ஹாஸ்டலோட ஜாயின் பண்ணீங்கன்னா 2 lakhsக்கு மேலே இருக்கும். அப்படிங்கும்போது அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியாம நீங்க வந்து அந்த காலேஜஸ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால 4 இயர்ஸ்க்கு அந்த ஃபீஸ் வந்து உங்களால பே பண்ண முடியுமான்றது ஒரு விஷயம் இருக்கு. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் கட்ட முடியாம காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சில பேர் இருக்காங்க. அந்த சிச்சுவேஷன்லாம் உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்றதுனால தான் அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை முன்னாடி தெரிஞ்சுக்கணும். நீங்க கவுன்சிலிங் மூலியமா போறதா இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமா போறதா இருந்தாலும் சரி, எப்பவுமே அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஒரு வருஷம் கட்ட போற ஃபீஸ் கிடையாது, நீங்க 4 வருஷம் வந்து வருஷமா வந்து கட்ட போற ஃபீஸ். அதனால உங்களால எவ்வளவு கட்ட முடியும், நம்ம இந்த மாதிரி ஃபீஸ் கட்ட முடியுமான்றது கரெக்டா வந்து திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க காலேஜஸ் ஜாயின் பண்ணுங்க. இப்போ நீங்க கவுன்சிலிங் மூலியமா பிரைவேட் காலேஜஸ் போறீங்கன்னா நீங்க டியூஷன் ஃபீஸ் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 55,000 இருந்து 1 lakh வரைக்கும் வேரி ஆகும். இது காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா என்பிஏ அக்ரிடியேஷன் அண்ட் NAC A++ இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி அண்ட் வந்து அவங்க வந்து புக் ஃபீஸ் சொல்லுவாங்க, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஃபீஸ் சொல்லுவாங்க. இந்த எல்லா ஃபீஸையும் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வேரி ஆகும். அண்ட் இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணி போறீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கு அண்ட் வந்து ஃபுட் ஃபீஸும் இருக்கு. நீங்க இல்ல வந்து டிரான்ஸ்போர்ட்ல போறீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் இருக்கு, காலேஜ் பஸ் ஃபீஸ் இருக்கு. இது எல்லா ஃபீஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா அரௌண்ட் இப்ப நீங்க நார்மலாவே ஒரு பிரைவேட் காலேஜ்ல ஜாயின் பண்ண போறீங்க, நான் சொல்றது கவர்மெண்ட் கோட்டா மூலியமா போறீங்கனாலே அரௌண்ட் வந்து 1 lakh to 2 lakhs வந்து உங்களுக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்துடும். ஹாஸ்டல், காலேஜ் ஃபீஸ் இது எல்லாமே வந்துடும். நார்மலா ஒரு பிரைவேட் காலேஜ் ஜாயின் பண்ண போறீங்கன்னா சில காலேஜஸும் இருக்கு, 80,000ல இருக்க காலேஜஸும் இருக்கு. அது முதல்ல வந்து எந்தெந்த காலேஜஸ் என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ன்றதை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு வேணா ஜஸ்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருவோம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீஜனல் கேம்பஸ்லாம் இருக்கு. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செமஸ்டருக்கு 30,000, உங்களுக்கு 1 year வந்து பாத்தீங்கன்னா 60,000 டோட்டலா வந்து முடிஞ்சிடும். அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் MIT பொறுத்த வரைக்கும். அண்ட் ரீஜனல் கேம்பஸ் நிறைய இருக்கு. அண்ட் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அரௌண்ட் 50,000 உங்களுக்கு 1 yearல முடிஞ்சிடும். ஆனா வந்து அங்க இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் அண்ட் அகாடமிக்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் MIT சரி. அண்ட் ரீஜனல் கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இதை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா இருக்காது. அண்ட் பிரைவேட் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபீஸ் வந்து ஒரு 1 lakh மேல இருந்துச்சுன்னா அந்த காலேஜோட குவாலிட்டி கொஞ்சம் கண்டிப்பாவே நல்லா இருக்கும். ஒருவேளை ஃபீஸ் வந்து கம்மியா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த காலேஜோட குவாலிட்டி இருக்குன்றது அர்த்தம். ஏன்னா வந்து பிளேஸ்மெண்ட் அதிகமா கொடுக்குற காலேஜஸ் எப்பவுமே வந்து ஃபீஸ் அதிகமாக தான் வாங்குவாங்க. ஏன்னா அது ஸ்டூடெண்டோட டிமாண்ட் அப்படி ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட் வந்து எந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா கொடுக்குறாங்களோ அந்த காலேஜ்ல தான் போய் ஜாயின் பண்றாங்க. அண்ட் முக்கியமா இப்ப CSE, IT, AIDS இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். இப்ப மேனேஜ்மெண்ட்ல நீங்க போறீங்க, பிரைவேட் காலேஜஸ் ஜாயின் பண்ண போறீங்கன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸை பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகும். இப்ப மெக்கானிக்கல், ECல வந்து பாத்தீங்கன்னா டொனேஷன் இல்லாம வந்து நார்மல் நீங்க என்ன காலேஜ் ஃபீஸோ இல்ல ஹாஸ்டல் ஃபீஸோ அதை கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து CSE, IT, AIDS வந்து நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால போறீங்கன்னா உங்களுக்கு தனியா டொனேஷனே வந்து பாத்தீங்கன்னா அது காலேஜ் பேஸ் பண்ணி 2 lakhல இருந்து 8 lakhs வரைக்கும் டொனேஷன்ஸ் வாங்குற காலேஜஸ் எல்லாமே இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா இந்த டொனேஷன் கட்டி ஜாயின் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இப்படி டொனேஷன் பே பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கணுமான்றது அந்த அளவுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன் கேட்டீங்கன்னா அது தேவை இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்க கவுன்சிலிங்ல போனாலுமே ஓரளவுக்கு வந்து நல்ல காலேஜஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அதனால மேனேஜ்மெண்ட்ல இந்த டொனேஷன் பே பண்ணி ஜாயின் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த EEE எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கோர்சஸ் தான். உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா வந்து டிமாண்ட் அதிகமாகும். இப்போ வந்து எல்லாருமே இந்த CSE, IT, AIDS எல்லாருமே எடுத்துட்டீங்கன்னா என்னோட ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல படிக்கிற எல்லாருக்கும் வேலை கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. அதுல போனா வந்து IT ஜாப் நிறைய இருக்கு, போயிடலாம்ன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க. அதுல இருக்க எல்லாருக்கும் ஜாப் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதை நீங்க கரெக்டா வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஸ்டூடெண்ட்டுக்கு முக்கியமா எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்க. நிறைய பேர் ECE எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா அந்த ஸ்கோப் அதிகமாவே இருக்கும். ECE, EEE உங்களுக்கு எந்த கோர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்க மூவ் பண்ணுங்க. இந்த டொனேஷன் பே பண்ணி ஜாயின் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கும். அண்ட் முக்கியமா காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இதை நம்மளால கட்ட முடியுமான்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒருவேளை கம்மியா ஃபீஸ் கட்ட முடியும், உங்களால அதிகமா கட்ட முடியாதுன்னா
கவுன்சிலிங்லேயே போங்க. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கீங்கன்னா இயர்லி 25,000 ஒவ்வொரு வருஷமும் அந்த காலேஜ் ஃபீஸ்ல வந்து 25,000 மைனஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் வந்து கிடைக்கும். உங்களோட இன்கம் வந்து 2.5 லேக்ஸ் கீழ இருந்துச்சுன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து ஒரு 6,000லேருந்து 20,000 அது வந்து கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு விடுவாங்க. நீங்க இது எல்லாமே கவுன்சிலிங்ல போனா மட்டுமே. இல்ல நீங்க மேனேஜ்மெண்ட்ல போறீங்கன்னா இந்த சலுகைகள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இப்ப நீங்க வந்து கவுன்சிலிங்ல ஜாயின் பண்றீங்கன்னா, ஒருவேள அவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியாதுன்னா, நீங்க எஜுகேஷன் லோனும் வந்து கவர்ன்மெண்ட் மூலியமா அப்ளை பண்ணீங்கன்னா, அதுவும் வந்து உங்களுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கும். மேனேஜ்மெண்ட் மூலியமா போனீங்கன்னா, எஜுகேஷன் லோனும் வந்து கிடைக்கிறது கஷ்டம் தான். நீங்க கவுன்சிலிங் மூலியமா போகும்போது, எஜுகேஷன் லோனும் எடுத்துக்கலாம். அப்படியும் நீங்க படிக்கலாம். அதனால வந்து இந்த டொனேஷன் பே பண்றது, இந்த மேனேஜ்மெண்ட்ல போய் அதிகமா காசு கட்டி ஜாயின் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங்ன்றது எல்லாருக்குமே நடக்குது. நீங்க வந்து அத யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங்க பத்தி ஃபுல் டீடைல் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி கேளுங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டா கெரியர் கைடன்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கும் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கூகுள் ஃபார்ம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம ஃபில் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணுமா, என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்டா மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் நீங்க எல்லாமே தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.